சொசைட்டி, அதுவும் யங்கர் மைண்ட்ஸ், இப்பவே நாங்க உங்களோட சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், சைக்காட்ரி டிசார்டர்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் உங்க மைண்ட்ல இப்பவே நாங்க பதிச்சோம்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் இந்த அவேர்னஸோடவும் ஒரு எம்பத்தினா என்ன, மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, அவங்க நிலையில இருந்து புரிஞ்சுக்கிறது. ஆனால் அவேர்னஸ் ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருச்சு. அவேர்னஸ் கூடனாலும் என்னென்னா அக்செப்டன்ஸ் இன்னும் வரலை. அதாவது எனக்கு மனநோய் இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், இல்லை அந்த ஃபேமிலியே வந்து மனநலத்தை பற்றியான புரிதல் இருந்தாலும் வந்து அதை வெளிப்படையாக பேச முடியாமல் இருக்கலாம். இதுக்கு நான் வந்து காரணமாக நினைக்கிறது என்ன அப்படின்னா, மற்ற நோயை பொறுத்த வரைக்கும் அது அந்த மனுஷனுக்கு ஒரு பகுதி தான். இப்போ ஒரு சக்கரை நோய் வந்துருச்சுன்னா சுரேஷ்க்கு சக்கரை நோய் வந்துருச்சு, இல்லை ரமேஷ்க்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இங்கே வந்து மனநோய்ங்க அப்படிங்கிறது வந்து அவனோட அடையாளப்படுத்தப்படுற ஒரு பொருளாக இருக்குது. இப்போ சுரேஷ் ஒரு பைத்தியக்காரன், அவன் மென்டல் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெர்சனையே அந்த மனநோய் வந்து ஒரு அடையாளமாக ஆக்கிடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோர்ட்டுக்கே போய் அவன் ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும்னாக்கா மனநோயாளிக்கு வந்து எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னா, அப்போ மனநோய் அவனுடைய தகுதியை எடுத்துருது அப்படிங்கிறதான் வந்து பொதுவாக இருக்கிற நிலவர கருத்து. பட் இது எல்லா மனநோய்க்கும் பொருந்துமானா உண்மையிலே கிடையாது. ஸோ மனநோய் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை எடுத்துரும், அவங்களுடைய அறிவாற்றலை எடுத்துரும், அதே மாதிரி அவங்கள தகுதி இல்லாத ஆளாக மாய்த்துரும் அப்படின்னு கிடையாது. இது இந்தியா மாதிரி இதில் வந்து கல்யாணம் அப்புறம் வேலைக்கு போகிறது, இதுதான் 2 முக்கியமான ஒருத்தன் லைஃப்பில் முன்னேறிட்டான் அப்படின்னா இந்த 2 விஷயமும் பண்ணியிருக்கணும். கல்யாணம் பண்ணியிருக்கணும், 2வது வேலைக்கு போயிருக்கணும். அப்போது இது 2க்குமே வந்து மனநோயின்றது வந்து அவனை தகுதி இல்லாமல் ஆக்கிறது. அவனுக்கு மனநோய் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகாது, மனநோய் இருந்துச்சுன்னா அவனுக்கு வேலை கிடைக்காது. ஸோ இதை வச்சும் அவன் வந்து ஒதுக்கப்படுறான். சில பேரண்ட்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன், என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது நான் தேனியில் வேலை செய்கிறேன்னா தேனியில் இருக்க எந்த சைக்காட்டிஸ்ட்டையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லி வேறு ஊரில் போய் காட்டுவாங்க, இல்லை வேறு ஊரில் இருக்கவங்க இங்கே வந்து காட்டுவாங்க, இல்லை நீங்கள் சைக்காட்டிஸ்ட்னே சொல்லாமல் கூட பாருங்கள் சார், என் பேரில் கூட நீங்கள் ஓபி போட வேணாம்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து மனநோய்ங்கிறது வந்து ஒரு அசிங்கமான விஷயமாகவும் ஒரு தயக்கமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. இதே நிலைமை வந்து முன்னாடி ஹெச்ஐவிக்கும் தொழுநோயான லெப்ரஸிக்கும் இருந்திருக்கும். பட் அதுக்கான இதெல்லாம் இப்போ மாறின மாதிரி மனநோய்க்கு மாறணும் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ தனி மனுஷனுக்கு அதை பற்றியான ரொம்ப தயக்கம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து விரல்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து குழந்தைங்கள ஒரு மனநோய் நோயாளிக்கும் இல்லை மனநோய் மருத்துவமனைக்கும் இருந்த கேப்பு, சமூகத்துலேருந்து இருந்த கேப்பை வந்து நாங்கள் போக்கணுன்றதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு வரணும், ஒரு ட்ரைனிங் மாதிரி நடக்கணும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுன்றதுக்காக வந்து விரல்கள்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். அந்த ப்ரோக்ராமையும் ஒரு மனநோய் ஆஸ்பத்திரிக்குள்ளே நடத்தினா அவங்களுடைய கண்ணோட்டம் கொஞ்சம் மாறும், சிறு வயதுலேயே அவங்களோட கண்ணோட்டம் மாறுன்றது வந்து ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் எடுத்தோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே தெளிவு கிடைக்குதோ அங்கே தயக்கம் குறையும். ஸோ தயக்கம் குறையிறனால வந்து இன்னும் அவேர்னஸ் கூடும்னு நினைக்கிறேன். என்ன இந்த மாதிரி வந்து சில்ட்ரனை இப்போவே வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பண்ணதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி வரைஞ்சோம் இப்படிலாம் பண்ணினோன்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் பிற்காலத்தில். ஸோ நம்மளோட எமோஷனல் ரெகுலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இது மெம்மேரும் வந்து இது வந்து ஒரு சின்ன ஊண்டுகோல் தான். பின்னாடி வந்து மென்டல் இல்னஸ் பற்றியும் இல்லை மென்டல் ஒரு ஆகனி பற்றியும் வந்து டீஸ்டிக்மடைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ லெவல் அப்ரோச்சாக வந்து இதை கருதலாம். நம்ம ஸ்டிக்மாங்கிறது ஒருவித ஒதுக்குதல், ஒருவித ஒவ்வாமை, ஒரு விதமான கரைன்னு சொல்லலாம், ஒரு ஸ்டெயின் அப்படிங்கிற மாதிரி தான். அது குறிப்பாக மனநோயாளிகள்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது மனநோயாளிகளுக்கும் ஒரு நெருக்கடியை தருது, மனநோயாளிகளோட பழகக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை தருது. 2 பேருக்கும், மனநோயாளிகளுக்கும் அவரோட பழகக்கூடியவருக்கும் உள்ள சகஜமான உறவு வந்து குறைஞ்சிருது அப்படிங்கிறதான் எர்விங் காஃப்மேன் ஆய்வுல வந்து பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் ஸ்டிக்மாங்கிறத வந்து பெரிய மாற்றுத்திறனாளிகளும் சரி, கிட்டத்தட்ட செக்ஸ் ஒர்க்கர்ஸு, ஹோமோசெக்ஷுவாலிட்டிஸு, அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய டெஃபனிஷனில் தான் வந்தார். ஒரு தேசம்ங்கிற ஒரு மைனாரிட்டிஸான குரூப்ஸு, தேசம், ரேஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐரோப்பிய சூழலில் உள்ள விஷயங்களை வச்சு தன்னோட ஆய்வு முடிவுகளை வந்து வச்சார்.